வணக்கம். நாம இந்த வேலை வாய்ப்பு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் அங்கன்வாடி மையங்களில் காலியாக உள்ள அங்கன்வாடி உதவியாளர் பணியிடத்திற்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அங்கன்வாடி ஹெல்ப்பர் போஸ்ட் டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 181 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேகன்சிஸ் தான் சொல்லணும். இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, வாங்க நாம் ஃபுல் விவரங்களை பார்ப்போம். இல்லை பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்தாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/1/2019 அன்று வயது 20 முதல் 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்தாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா விதவை, ஆதரவற்ற விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், மலைவாழ் பகுதியினர், 5 வயது வந்து தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தாக லோகோ மோட்டார் டிசபிலிட்டி பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்டவர் எனில் 3 வயது வந்து தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தாக விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் மையத்தின் அருகில் வசிக்க வேண்டும். அதுக்கடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா விதவை, கணவனரால் கைவிடப்பட்டவர், லோகோ மோட்டார் டிசபிலிட்டி சம்பந்தப்பட்டவர் எனில் உரிய வகையில் சான்று சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதுக்கடுத்தாக குடும்ப உறுப்பினர் அரசு பணியில் இல்லை என்பதற்கான சான்று தேவையான இனங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்தாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்பதற்கான சான்று வட்டாட்சியரிடமிருந்து பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா அலுவலக உபயோகத்திற்கு மட்டும். ஸோ இதில் எதுவும் நீங்கள் பண்ணுறாதீங்க, நீங்கள் அதை அப்படியே விட்டுடுங்க. அதுக்கடுத்தாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா, விண்ணப்பதாரர்கள் இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கவும். அதுக்கடுத்தாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா விண்ணப்பத்தில் அடித்தல் திருத்தம் இருந்தால் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தவறாமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலைவாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.